தானா தண்ணி கொடுமா. ஆமாம் சனாங்க? ஆமாயா, சொல்ல மறந்துட்டேன். பெரிய வீட்டில் பெரியவர் தவறிட்டாராம். உன்னதான் கேட்டாங்க. சனாதான் நான் போயிட்டு வரேன்னு போயிருக்கான். ஏண்டி அருவ இருக்கா? நல்லா படிக்கணும் இதுக்கெல்லாமா? இல்லைனா மட்டும் அந்த பசங்களை படிக்க விட்டுருவாங்களா? போன வாரம்லாம் ஒரே அழுக, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டு, உள்ளேயே வரக்கூடாதுன்னு சண்டைக்கு நிற்கிறாங்களாம். அப்படிதான் பண்ணுவானுங்க. என்ன பண்ணியா? உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு போயிடுவ. என் பிள்ளைக்கு எதோ ஆச்சுன்னா எனக்கு தானே புள்ளெல்லாம் போயிடும். நல்லா படிக்கிறவன கெடுக்கிறதே நீ தான். என்ன பாதியில விட்டு போற அப்பா, எனக்கு ஒத்தாசை நீ யாரும் இல்லை அப்பா, எனக்கு அண்ணனே யாரும் இல்லை அப்பா, 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 எனக்கு அண்ணனே யாரும் இல்லை. வந்தம்மா அடிச்சம்மா ஆனம்மான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு சொருக்கி சும்மா படிக்கணும்னு நினைச்சேன். அம்மா வரம்மா. கண்ணு ஏன்பா? இந்தா. சரிப்பா. அத்தா அத்தா ஸ்கூலுக்கு வருவான். வேணா ப்ளீஸ் வேணா ப்ளீஸ். சனா சாமி முடியலப்பா. சனா வலிக்குதாப்பா? கடவுள் பள்ளிக்கூடல வேணாம்ப்பா, நீ உசுரோடு இருந்தாலே போதும்ப்பா. சட்டத்தை எழுதினவரே பள்ளிக்கூடத்துக்கு வெளி நின்றுதான் படிச்சாரு. சின்ன பையன் நல்லா படிக்கிறான் தானே உன்னை வெட்டினாங்க. அப்பவே நீ ஜெயிச்சிட்ட. போ, அவங்கனால உன்னை வெட்ட மட்டும் தான் முடியும், உன்னை ஜெயிக்க முடியாது. போடா. உசுறு போச்சுன்னா மசுறு போச்சு. அப்படி போற உசுறு பள்ளிக்கூடத்திலே போட்டோம்.